உடனே ஃபோன் பண்ணி, "சின்மயி ஐ லவ் யூ" அப்படின்ட்டேன். சின்மயி வந்து எனக்கு ரொம்ப 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 வருஷமா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி. இன்ஃபாக்ட் நானும் அவங்களும் ஒரு படம் பாடிட்டு ரெக்கார்டிங்கில கேட்டோனே, வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலு, அவ்வளோ ஒரு ஒரு பாட்டுன்னா, ஆஹா! இந்த பாட்ட இதுக்கு மேல எப்படி பாடவே முடியாது. ம். "யார்றா அவ?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி, "சின்மயி ஐ லவ் யூ" அப்படின்ட்டேன். அவங்க வந்து பயங்கரமா சிரிச்சாங்க. "என்ன?" அப்படின்னாங்க. "என்ன இப்படி பாடியிருக்கீங்க? மெலடிங்கிறது நல்ல மெலடி தான். பட் அந்த மெலடிய இவ்ளோ ஜஸ்டிஃபை பண்ணி, இப்படிலாம் மெருகேத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து யூசுவலி நானும் நெறைய இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணி பாடுவேன். அவங்களும் அவ்ளோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. தங்கச்சியா நெனச்சு தான் சொல்றேன். ம். அத வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு உண்மையா அந்த கலைய பாராட்டுறேன்னு சொல்ல வரேன். அந்த திறமைய நம்ம பாராட்டணும். சரி. அத வந்து எப்படி வேணா நீங்க பாராட்டலாம். அப்படி ஒரு விஷயமா வந்து தீயையும் நான் பார்க்குறேன். சின்மயையும் நான் பார்க்குறேன். சின்மயி வந்து அவங்களோட ஸ்டைல். ம். வந்து அதே பாட்ட தீபானா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் பாடியிருக்காங்க. அதுதான் ரகுமான் சார் பாட வச்சிருக்காரு.